பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய பொன்னியின் செல்வன் படத்தின் 2ஆம் பாகம் நேற்று வெளியாகி மந்தமான வசூலை பெற்று வருகிறது. ஏனென்றால் முதல் பாகத்திற்கு கிடைத்த அளவுக்கு 2ஆம் பாகத்திற்கு ரசிகர்களின் மத்தியில் வரவேற்பு கிடைக்கவில்லை. அது மட்டுமல்ல, பொன்னியின் செல்வன் படம் திரையரங்கில் ஓடிக்கொண்டிருக்கும் போது இடைவெளியில் விஜயின் லியோ படத்தின் புரோமோஷன் வீடியோவை திரையிட்டுள்ளனர். இதை தியேட்டரில் பார்த்த ரசிகர்கள் பலரும் ஆரவாரத்துடன் கத்திக்கூச்சல் போட்டுள்ளனர். இந்த சத்தம் பொன்னியின் செல்வன் 2 படம் ஓடிக்கொண்டிருக்கும் போது கூட கேட்கவில்லை. ஆனால் லியோ படத்தின் புரோமோஷன் வீடியோவை பார்த்தபின் அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறதா? லியோ படத்தில் விஜய் ஜோடியாக த்ரிஷா நடித்து வருகிறார். நீண்ட இடைவேளைக்கு பிறகு இந்த ஜோடி தற்போது மீண்டும் இணைந்துள்ளது ரசிகர்கள் மத்தியில் எக்கச்சக்க எதிர்பார்ப்பை கிளப்பியுள்ளது. தமிழகத்தில் மட்டுமல்ல, ஹிந்தி ரசிகர்களிடமும் லியோவின் புரோமோ வீடியோவிற்கு நல்ல வரவேற்பு கிடைத்திருக்கிறது. சொல்லப்போனால் ஜவான் படத்தை விட விஜயின் லியோ படத்தை தான் இந்தி ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்புடன் எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர். அதுவும் பொன்னியின் செல்வனில் என்ட்ரி கொடுத்த விஜயை பார்த்து அவ்வளவு சந்தோஷப்படுகின்றனர். எனவே லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் பான் இந்திய படமாக உருவாக்கிக் கொண்டிருக்கும் லியோ படத்தை மட்டும் சரியான முறையில் ப்ரமோஷன் செய்தால் நிச்சயம் இந்திய அளவில் தாறுமாறாக வசூலை குவிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் அந்த அளவிற்கு மும்பை மற்றும் டெல்லி பகுதிகளில் பொன்னியின் செல்வன் படத்திற்கு இடையே திரையிடப்பட்ட லியோ படத்தின் புரோமோஷன் வீடியோவிற்கு நல்ல வரவேற்பு கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே அக்டோபர் 19ஆம் தேதி லியோ படம் ரிலீஸ் ஆவதாக அறிவிக்கப்பட்டதால் உலக அளவில் ஏகப்பட்ட ரசிகர்களை தன் வசப்படுத்தியிருக்கும் விஜயின் கேரியரில் லியோ தரமான சம்பவத்தை செய்ய காத்திருக்கிறது. இந்நிலையில் லோகேஷ் கனகராஜ் வைத்திருந்த ஒரு சீக்ரெட் தகவல்தான் தற்போது சோசியல் மீடியாவில் கசிந்துள்ளது. இந்த படத்தில் விஜய்க்கு அடுத்தபடியாக முக்கியமான கேரக்டரில் நடித்துள்ள கேரக்டர் குறித்த தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன. அது என்னவென்றால், லியோ படத்தில் நடிகர் விஜயின் கதாபாத்திரம் சிங்கத்தின் குணாதிசயங்களைப் போல் ஒத்து இருக்குமா? அதனை வெளிப்படுத்தும் விதமாக சிங்கம் தொடர்பான காட்சிகளும் படத்தில் முக்கிய பங்காற்றும் வகையில்தான் திரைக்கதை அமைத்துள்ளாராம் லோகி. அந்த சிங்கம் தொடர்பான காட்சிகளை அனிமேஷன் மூலம் கொண்டு வருவதற்காக ரூபாய் 15 கோடி வரை செலவழித்து இருக்கிறார்களாம். படத்தில் இது முக்கிய அங்கம் வகிக்கும் என கூறப்படுகிறது. இந்த சிங்கத்தின் காட்சிகள் வெறித்தனமாக அமைந்திருக்கும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. லியோ படத்தில் அதிகமான பல சர்ப்ரைஸ்கள் ரசிகர்களுக்காக காத்திருக்கின்றன. 13 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த படத்தில் விஜயுடன் த்ரிஷா இணைந்துள்ளார். இதேபோல இந்த படத்தில் கேங்ஸ்டராக விஜய் நடித்து வருவதாகவும் அவருடன் 6 வில்லன்கள் மோதவுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுவரை இல்லாத வகையில் இந்த படத்தின் பாடல் ஒன்று பிரம்மாண்டமாக படமாக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.